சதி மாதிரி தோன்றலாம். ஆனா இல்ல, இது எதேச்சையாக நடந்த மாற்றமல்ல. இது தேவனுடைய நீதி செயல்பட்ட நாள். பல வருடங்களாக இஸ்ரவேலை ஆளிய ஆகாப் ராஜா, அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பமே சேர்ந்து மக்களை பாவத்திலும் விக்கிரகாராதனையிலும் அநியாயத்திலும் இழுத்துக்கொண்டே போனார்கள். தேவன் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டே இருந்தார். ஆனா அவர் உடனே தண்டிக்கவில்லை. சரியான நேரம் வரைக்கும் காத்திருந்தார். அந்த நேரம் வந்தபோது தேவன் யெகூவை தேர்ந்தெடுத்தார். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவரை அபிஷேகம் செய்தார். கட்டளை ஒன்றுதான், ஆகாபாபின் வம்சத்துக்கு ஒரு முடிவு வேண்டும். ஒரு நாள் யுத்தத்துக்குப் பிறகு யெஸ்ரயேலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் இஸ்ரவேலின் ராஜா யோராம். அதே நேரத்தில் யெகூ ரதத்தை முழு வேகத்தில் ஓட்டிக் கொண்டு வருகிறார். தூரத்தில் யெகூவை பார்த்த யோராம் கேட்டார், யெகூவே, சமாதானமா? யெகூ சற்றும் யோசிக்கவே இல்லை. அவர் சொன்ன பதில் நேராக நெஞ்சில் விழுந்தது. உன் தாயாகிய யேசபேலின் விக்கிரகாராதனையும் சூனியங்களும் இவ்வளவு அதிகமாயிருக்கும்போது சமாதானம் எங்கிருந்து வரும்? அந்த வார்த்தைகளே போதுமானது. யோராமுக்கு புரிந்துவிட்டது, இது சாதாரண சந்திப்பு இல்லை. அவர் உடனே திரும்பி தப்பிக்க முயன்றார். ஆனா யெகூ எய்த அம்பு நேராக அவரை துளைத்தது. யோராம் அங்கேயே மரித்தார். அவருடைய உடல் எங்கே போடப்பட்டது தெரியுமா? நாபோத்தின் நிலத்தில். அதே நிலம், ஒரு காலத்தில் ஆகாப் பொய் சாட்சியால் நாபோத்தை கொன்று திருடிய நிலம். தேவனுடைய நீதி அதே இடத்தில் அதே குடும்பத்தின் மேல் நிறைவேறியது. ஆனா கதை அங்கே முடிவில்லை. அன்று அங்கே யூதாவின் ராஜாவான அகசியாவும் இருந்தார். அவர் ஆகாபின் குடும்பத்தோடு உறவுள்ளவர். அவர்களது தீய வழிகளுக்கும் துணை நின்றவர். யெகூவின் மனிதர்கள் அகசியாவையும் துரத்திச் சென்றார்கள். அவரும் கொல்லப்பட்டார். ஒரே நாள், 2 ராஜாக்கள், 2 உயிர்கள், ஒரே தீர்ப்பு. இதையெல்லாம் தீர்க்கதரிசி எலியா பல வருடங்களுக்கு முன்பே சொன்னிருந்தார். யேசபேல் நாய்களால் தின்னப்படுவாள். ஆகாபின் வம்சம் அழியும். அன்று ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறியது. இதெல்லாம் எதேச்சையா? இல்லை, இது பாவத்தின் விளைவு. இது தேவனுடைய நியாயத் தீர்ப்பு. இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? தேவனுடைய நீதி உண்மையானது. அது தாமதமானது போல தோன்றினாலும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக வரும். எவரும் ராஜாவாக இருந்தாலும் அதிகாரம் கொண்டவராக இருந்தாலும் தேவனுடைய சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை. ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் மனம் திரும்பி அவரிடம் திரும்பினால் அவர் தண்டனை கொடுப்பவர் மட்டுமல்ல, மகா பெரிய கிருபை கொடுப்பவராகவும் இருக்கிறார். அதனால் நேர்மையோடு வாழுங்கள். தேவன் வழிகளை பின்பற்றுங்கள். இறுதியில் அவருடைய நீதியே வெல்லும். இந்த கதை உங்கள் விசுவாசத்தை